சூர்யா சார் நடிச்ச சிங்கம் 1, சிங்கம் 2, சிங்கம் 3 எத்தனை பேர் பாத்திருக்கீங்க? இப்ப வந்து எல்லாரும் கருப்பு படத்தை கொண்டாடி இருக்காங்க. சூர்யா சார் 13 வருஷம் கழிச்சு ஒரு ஹிட் கொடுத்திருக்காரு. டேய் யாருன்னு தெரியுமாடா? இந்த விளம்பரம் போடும்போதெல்லாம் சன் டிவில வந்து சிங்கம் படத்தோட ப்ரோமோ போடுவான். ஓகே அடிச்சா 1.5 டன் வெயிட்ரா. மாணிக்க லாரன்ஸ் வீடு அது தெரியாதுங்க. நான் திருப்போதல தூத்துக்குடி டவுன்ல ஏகப்பட்ட பட்டாசு அடிக்கும். அதுல சிக்கறவல சின்னப்பட ஆயிருவீங்க. மேக்ஸிமம் இப்ப இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எல்சியூலாம் தெரியும். அதே நேரத்துல நம்ம ஹரி சார் பயங்கரமான ஒரு யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணி அந்த 3 பார்ட்டையுமே அடுத்தடுத்து நடக்கிற மாதிரியே அவ்வளவு அழகா காமிச்சு இதுவும் ஒரு யூனிவர்ஸ் தான்டா, இதையும் தெரிஞ்சுக்கடா வெண்ண அப்படின்னு சொல்லி காமிச்ச படம் தான் சிங்கம். சட்டை கிட்ட டவுசர்லாம் கலட்டிட்டு ஆடிட்டு தான் அந்த நேரம் பசங்க. ஆனா எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்ல வந்து நம்ம டிஎஸ்பி மியூசிக் இருக்கும். தேர்ட் பார்ட்ல நம்ம ஹாரி ஜெயராஜ் நல்ல மியூசிக் டைரக்டர் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா தேர்ட் பார்ட்ல எனக்கு டிஎஸ்பியே மியூசிக் போட்டுருக்காமோ அப்படின்னு மாதிரி இருக்கும். ஆமா, சிங்கம் 3 வந்து யாருமே நோட் பண்ணல, என்ன போயிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி விட்டாங்க. ஆனா சிங்கம் 1, சிங்கம் 2 பயங்கரமா பேசப்பட்ட படம். சிங்கம் படத்தினால நிறைய போலீஸ் நாங்க பார்க்கும்போது ஆமா 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 அந்த சிங்க மீசா வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆயிருக்காங்க இந்த போலீஸ் படம் நடிச்சதுக்கு அப்புறம். இந்த மாதிரி நம்மளும் ஒரு போலீஸா இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சு இருந்தாங்கன்னு நான் நினைக்கிறேன். காட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கும் தில்லான ஒரு சிங்கம். டைரக்டர் ஹரி மாம்ஸ் பட்டைய கிளப்பிருப்பார். அப்படி ஸ்பீடா போய் ஹரி என்ன யாருன்னு தெரியும்ல. சிங்கம் 1 ஆரம்பிச்சு சிங்கம் 2 வரும்போது அதோட கண்டினியூஷன்ல இருந்து அந்த படம் ஆரம்பிக்கும். எத்தனை பேர் நீங்க நோட் பண்ணிருப்பீங்க அப்படின்னு தெரியல. அதே மாதிரி பார்ட் 3 வரும்போது அதே மாதிரி கொண்டு வந்து இந்தியன் போலீஸ் வந்துட்டு ஒரு அதர் கண்ட்ரியில எப்படி எல்லாம் காமிக்கிறாங்க, இன்ஸ்பயர் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஹரி சார் வந்து கரெக்டா ஒரு இடத்துல விஷயம். 3 பார்ட்லயுமே பாத்தீங்கன்னா வில்லன்களை வந்து சூப்பரா வந்து எழுதிருப்பாங்க. பிரகாஷ் ராஜ் சாரா இருக்கட்டும், சகாயா அவங்களா இருப்பாங்க. 3வது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹிந்தி ஆக்டர் வச்சு நடிக்க வச்சிருப்பாங்க. இந்த 3லயுமே பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபேவரட் யார் பாத்தீங்கன்னா பிரகாஷ் ராஜ் சார் தான். அதாவது பயங்கரமான ஒரு நடிப்பு. வீட்டுல யாரா கலர் நான் தான் அடிச்சேன், அண்ணன் தான் வேணாம்னு சொன்னாரு. இந்த படம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா இந்த படம் நீங்களும் பார்க்கணும் அப்படின்னா 3 பார்ட்டோட லிங்க்கும் என்கிட்ட இருக்கு. மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட்ல லிங்க் போடுங்க. நான் 3 பார்ட்டுமே அனுப்பிச்சுடுறேன். பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க.